தொடக்க நிலையில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கான பாடக்குறிப்புகளை எப்படி நம்ம ஜீல் ஸ்டடியிலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டுட்டோரியல் கூகுளில் போய்க்குங்க. ஜீல் ஸ்டடி .வெப்சைட்னு டைப் பண்ணணும். ஏன்னா ப்ரைமரிக்கு 1 முதல் 5 வகுப்புகளுக்கான மெட்டீரியல் முழுமையும் ஜீல் ஸ்டடி .வெப்சைட்டுங்கிற இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். 6 முதல் 10 வகுப்புகளுக்கு தான் ஜீல் ஸ்டடி யூஸ் ஆகும். ஸோ 1 முதல் 5 வகுப்பு கையாளக்கூடிய ஆசிரியர்கள் ஜீல் ஸ்டடி வெப்சைட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜீல் ஸ்டடி வெப்சைட்டுங்கிறது வரும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மேலே ஹோமுக்கு பக்கத்தில் பாருங்கள் லெசன் பிளான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீல் ஸ்டடி லெசன் பிளான் டேர்ம் 2ன்னு போட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும் பயிற்சி ஆனதுனால சென்ற வாரத்திற்கான அந்த பாட குறிப்பு 2 முதல் 6 வரை நீங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அது எழுதிக்கிறவங்க இங்கே முதல் வாரம் எழுதிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே 2வது வாரமாக எழுதுறதுக்காக 9லேருந்து 13 கொடுத்துருப்போம். ஒருவேளை நீங்கள் முதல் வாரம் எதுவும் எழுதலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 2 முதல் 6 வரை இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த பாடக்குறிப்பேடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4th இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 4th இங்கிலீஷ் லெசன் பிளான் பிடிஎஃப்ன்ற வேர்டு இருக்கும். அது மட்டும் கலர் சேஞ்சாக இருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு டிரைவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் டவுன்லோட் ஆரோ மாதிரி கீழே மேலே பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இது டோட்டலாக டவுன்லோட் ஆகிடும். சரி, வாங்க இப்போ இதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் வேறு இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 4th மேக்ஸ், இப்போ இங்கிலீஷ் மீடியம், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 மீடியமே இருக்கும். தமிழ் மீடியம் லெசன் பிளான், இங்கிலீஷ் மீடியம் லெசன் பிளான் 2 மீடியமும் இருக்கும். இப்போ 4th மேக்ஸில் இங்கிலீஷ் மீடியம் லெசன் பிளானை கிளிக் பண்ணுறேன். இப்போ அது ஓப்பன் ஆகுது. ஸோ அது ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். ஏன்னா நாம் முதல்ல இருந்து பொருளடக்கம் பார்க்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சாக 4th மேக்ஸ் லெசன் பிளான் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே இந்தமாதிரி டிரைவில் ஓப்பன் ஆகும். மேல் நோக்கி அம்புக்குறியில் டவுன்லோட் பண்ணிங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதில் நிறைய ஆசிரியர்களுக்கு இடர்பாடு இருக்கதா சொன்னதுனால தான் இந்த டுட்டோரியல் நம்ம போடுறோம். ஸோ நமக்கு வாரம் வாரம் இதே நீங்கள் சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். எப்போதும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பாடக்குறிப்பு முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படும். இங்கே பாருங்கள் எண்ணும் எழுத்துக்கான லெசன் பிளான் மேலே நம்ம இதில் கொடுத்துருக்கு. முதல்ல எண்ணும் எழுத்து முதல் வீக்குக்கானதுனாக்கா இங்கே இருக்கும். 2லேருந்து 6 அந்த தேதிக்கு கீழே இருக்கும். 2வது வாரத்துக்கானது இங்கே இருக்கும். நீங்கள் எந்த வாரம் எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். இதை தவிர பார்த்தீங்கன்னா FAB அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எண்ணம் எழுத்து இருக்கிறதுனால இங்கே நம்ம 4thலேருந்து உள்ளதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக கிளாஸை. இது எல்லாமே ஒரு புக்காக இருக்கும். அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதேமாரி கைட்ஸ் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதேமாரி வந்துடும். ட்ரே கார்ட்ஸ் வேணும்னாலும் அதேமாரி நீங்கள் இங்கே போய் காம்போசிஷன், மைண்ட் மேப்ஸ் எல்லாமே இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு இதில் எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் முழுமையாக ஜீல் ஸ்டடியிலேருந்து லெசன் பிளான் மற்றும் கற்றல் வளங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த டுட்டோரியல் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.